ஹலோ, இன்றைக்கி எப்படி கார சட்னி பண்ணலான்னு நம்ம பார்க்கலாம். 3 வெங்காயம் எடுத்துக்கோங்க, 6 தக்காளி எடுத்துக்கோங்க, கொஞ்சம் கார்லிக் எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் சாப் பண்ணி மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா பேஸ்ட் மாதிரி கிரைண்ட் பண்ணிக்கோங்க. கிரைண்ட் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் ஊற்றிக்கோங்க. இதுக்கு மூடி இருக்க மிக்சரை கிரைண்ட் பண்ணிவிட்டு அதையும் ஒரு ஆட்டில் விட்டு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மிக்ஸி கழுவி அந்த தண்ணியை ஊற்றி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் ஆயில் ஊற்றுங்க. 50 ml ஆயில் ஊற்றுங்க. அந்த ஆயில் கொஞ்சம் நல்லா ஹீட் ஆன அப்புறம் கடுகு ஆட் பண்ணணும். ஒரு ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் உளுந்து, கொஞ்சம் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட கருவேப்பிலை இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம். எங்கள்கிட்ட கருவேப்பிலை இல்லை, அதனால் ஆட் பண்ணல. அது நல்லா கொஞ்சம் ரோஸ்ட் ஆகி வரணும். ஒரு 1 மினிட்க்கு அப்புறம் அந்த கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க பேஸ்ட் நம்ம ஆட் பண்ணிடணும். அப்புறம் 2 ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணுங்கள். அப்புறம் 1 ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணுங்கள். நான் கல் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த உப்பு பிடிக்குமோ அந்த உப்பு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கல் உப்பு கொஞ்சம் ஹெல்த்துக்கு நல்லதுனால நாங்கள் கல் உப்பு யூஸ் பண்ணுறோம். இப்போ நல்லா அதை ஸ்டிர் பண்ணி விடணும். அந்த பவுடர் லம்ஸாக இருக்கும், இல்லைன்னா லம்ஸ் ஆகிடும். அதனால் நம்ம ஸ்டிர் பண்ணி விட்டுறணும். ஸ்டிர் பண்ணி விட்டுட்டு கொஞ்ச நேரம் அது அப்படியே ஹீட் ஆகணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றுங்க. திருப்பி நல்லா ஸ்டிர் பண்ணிவிட்டு ஒரு 2-3 மினிட்ஸ்க்கு அப்புறம் லிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. இந்த சட்னி பண்ணும்போது லிட்டு க்ளோஸ் பண்ணியே வைங்க, இல்லைன்னா வெளியிலலாம் தெறிக்கும் ரொம்ப. அப்பப்போ லிட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டிர் பண்ணி விடணும். அப்போ தான் கீழே அது சட்னி அடி பிடிக்காமல் வரும், நல்லா வரும். இந்த லிட்டு க்ளோஸ் பண்ணால் குக்கிங்கும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஆகும். அதனாலேயும் க்ளோஸ் பண்ணி வைக்கிறோம். தெரிக்காமல் இருக்கிறதுக்கு மட்டும் இல்லை, குக்கிங்கும் ஃபாஸ்ட் ஆகிறதுக்கும் க்ளோஸ் பண்ணி வைக்கிறோம். கொஞ்ச நேரம் கழித்து ஒரு 10 மினிட்ஸ் to 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அந்த ஆயிலெலாம் பிரிஞ்சு வந்திருக்கும், தண்ணியும் வற்றி போயிருக்கும். அப்போ நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம். ஆஃப் பண்ண அப்புறம் இப்படி இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு பவுலில் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம்.
இது வந்து இட்லி, தோசை இது கூட நல்லாயிருக்கும். முட்டை தோசை கூட நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் ஆந்திராவில் இந்த பெசரட்டுன்னு சொல்லி ஒன்று பண்ணுவாங்க, அது கூட ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே, இதை எப்படி இருக்குதுன்னு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். நீங்கள் எப்படி கார சட்னி பண்ணுவீங்கன்னு சொல்கிறதும் எனக்கு சொல்லுங்கள். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இன்னொரு சிம்பிளான ரெசிபியோடு உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பை.